ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் மேக்ஸ். இன்றைக்கி வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடான ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து இதுதான். ஸோ ஏ டு பிக்கு உண்டான டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஏலேருந்து பிக்கு எவ்வளோ பாத் லென்த் மூவ் பண்ணியிருக்கோமோ அதுதான் டிஸ்டன்ஸ். ஸோ அதை அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணால் நமக்கு டிஸ்டன்ஸோட ஆன்சர் கிடச்சிரும். 4 plus 7 plus 7 plus 3 which is equal to 21 மீட்டர் வந்து நமக்கு டிஸ்டன்ஸுன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போது இந்த கொஸ்டினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இது ஒரு சிம்பிளிஃபைட் டயக்ராமாக வரைய போகிறோம். ஏன்னா நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறதுனால ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் வந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் இதுக்கு பண்ணிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது வந்து ஏ பாயிண்ட் அண்ட் இது வந்து பி பாயிண்ட். இதுக்குண்டான நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதை இப்படி பண்ணுறதை விட ஒரு ட்ரையாங்கிள் போட்டு பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னு நான் இப்போ சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் 2 விதமான ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஒன்று லெஃப்ட் டு ரைட் போயிருக்காங்க, இன்னொன்று ரைட் டு லெஃப்ட் போயிருக்காங்க. ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம இதை மைனஸ் பண்ணி ஹையர் வேல்யூ எந்த சைட் போதோ அந்த சைட் தான் நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குதுன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரப்போகிறோம். இப்போது ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ 7 - 3 போட்டுக்க போகிறோம். ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் 7 - 3 வந்து 4 மீட்டர். இதுதான் நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஹரிசாண்டல் டைரெக்ஷன். அப்போது இங்கே 7 மீட்டருங்கிறது இந்த சைட் போயிட்டுருக்கு, லெஃப்ட் டு ரைட்டில் போயிட்டுருக்கு. ஸோ ஆரோ மார்க் வந்து நம்ம அந்த மாதிரி தான் போட போகிறோம். அடுத்தது வெர்டிக்கல் வந்து பார்க்கலாம். 7 மீட்டர் வந்து நார்த் டு சவுத் வந்துட்டுருக்கு. இதே 4 மீட்டர் அப்படிங்கிறது சவுத் டு நார்த், அதாவது பாட்டம் டு டாப்னு கூட சொல்லலாம். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறதுனால அகெயின் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 - 4 3 மீட்டர். அதே மாதிரி ஆரோ மார்க் வந்து எந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த டைரெக்ஷனில் நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஹரிசாண்டல் டைரெக்ஷன் கிடச்சிருச்சு, வெர்டிக்கல் டைரெக்ஷன் கிடச்சிருச்சு. அப்போது நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா இதிலேருந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பித்தாகரஸ் தியரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹைப்போட்டெனஸ் சைடு நமக்கு வேணும்னா சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ ஹைப்போட்டெனஸ் சைடு வேணுங்கிறதுனால நம்ம ஸ்கொயர் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ண போகிறோம். விச் இஸ் 3 ஸ்கொயர் வந்து 9 அண்ட் 4 ஸ்கொயர் வந்து 16. இப்போ √25 விச் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். அப்போது நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன தான் 5 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு.